விழிப்புணர்வு பெற வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் இந்த கருத்தரங்கை நடத்தி கொண்டிருக்கின்றோம். எனக்கு முன்பு பேசிய என்னுடைய அருமை நண்பர் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். ஆங்காங்கே தமிழ்நாட்டில் உள்ள பகுதிகளில் வாழ்கின்ற மக்களுடைய நிலை, உண்மை நிலையை கண்டறிய வேண்டும். அவர் இந்த பகுதியை சார்ந்தவர், டெல்டா பகுதியை சார்ந்தவர். டெல்டா பகுதியில் உள்ள பிரச்சனைகளை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள். இப்படி தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளில் உள்ள மக்களுடைய பிரச்சனைகள் இருக்கிறது. இதை தீர்க்க வேண்டும் என்றால் தமிழக மக்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று அதை கண்டறிய வேண்டும். உண்மையிலே நல்ல நிர்வாகம் செய்கின்றவர்கள் மக்கள் பிரச்சனை என்னவென்று கண்டறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொண்டு வருவதுதான் நல்ல நிர்வாகம். தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் கிட்டத்தட்ட 7.25 கோடி மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த 7.25 கோடி மக்களும் இன்று என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று கண்டறிவதற்காகத்தான் நாங்கள் வலியுறுத்துகின்ற சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துங்கள் என்று சொல்கின்றோம். அதற்கு ஒரு காரணம், ஏன் சாதிவாரி கணக்கெடுப்பு? 2000 ஆண்டுகளாக சாதியை வைத்துதான் பாகுபாடு, டிஸ்கிரிமினேஷன், அடக்குமுறைகள் நடைபெற்று வருகின்றன. இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 2000 ஆண்டுகளாக சாதியை வைத்துத்தான் அடக்குமுறைகள் நடந்து வருகிறது என்றால், இப்பொழுது என்ன நிலையில் எந்தெந்த சமுதாயங்கள், என்னென்ன சாதிகள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று கண்டறிய வேண்டும். அது ஒரு பக்கம். அடுத்தது, இந்தியாவிலேயே இடஒதுக்கீடு, அதாவது கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் இடஒதுக்கீடு நமக்கு கிடைக்கிறது. அது சாதி அடிப்படையில் தான் கிடைக்கின்றது. மதம் அடிப்படையிலேயோ அல்லது மொழி அடிப்படையிலேயோ அல்லது இனம் அடிப்படையிலேயோ அல்லது மாநிலங்கள் அடிப்படையிலேயோ கிடையாது. இந்தியாவிலே ரிசர்வேஷன், இடஒதுக்கீடு என்று சொன்னாலே அது ஜாதி அடிப்படையில் தான் வழங்கப்படுகிறது. அந்த இடஒதுக்கீடு 100 ஆண்டுகளுக்கு முன்பு, சுமாராக 100 ஆண்டுகளுக்கு முன்பு 1931 வெள்ளையர்கள் அன்று எடுத்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் தான் இன்று வரை வழங்கப்பட்டு வருகிறது. 1931 அப்பொழுது வெள்ளையர்கள் நடத்தியது தமிழ்நாடு இல்ல, அப்பொழுது சென்னை மாகாணம், மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சி. அப்பொழுது தமிழ்நாடு இருந்தது. ஆந்திராவிலே ஹைதராபாத்துக்கு தெற்கே இருந்தது. கர்நாடகாவிலே மைசூரை தவிர மற்ற பகுதிகள் எல்லாம் வந்தது. கேரளாவிலே ட்ரவாங்கூர் தவிர மற்ற பகுதிகள் எல்லாம் இதில் வந்தது. அன்றைய கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அதற்கு முன்பு வெள்ளையர்கள் ஏன் இந்த கணக்கெடுப்பு நடத்த தொடங்கினார்கள் என்று பல கேள்விகள் உங்களுக்கு வந்திருக்கும். முதலில் வெள்ளையர்கள் கணக்கெடுப்பு நடத்தியது 1871. ஆனால் அது சாதிவாரி கணக்கெடுப்பு கிடையாது, வெறும் மக்கள் கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அதன் பிறகு 81, 82 தான் முதலாக சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த தொடங்கினார்கள். அதன் பிறகு 91, 1891, 1901, 911, 921, 931, 6 முறை கணக்கெடுப்பு வெள்ளையர்கள் நடத்தினார்கள். அவர்கள் நடத்துவதற்கு காரணம், அப்பொழுது யதார்த்தமா ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அந்த கணக்கெடுப்பு அன்றைய அரசு வேலைகள் எத்தனை சமுதாயங்கள் இடம்பெற்றிருக்கின்றார்கள் என்று ஒரு கணக்கெடுப்பு நடத்தினார்கள். அப்ப பார்த்தார்கள் 100 அரசு வேலைகள், அப்போ வெள்ளையர்கள் இருக்கின்ற காலத்தில் அரசு வேலைகள் 100 வேலைகளில் 92 வேலைகள் ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்று ஒரு அதிர்ச்சி தகவல் அவர்களுக்கு வந்தது. மீதி இருக்கின்ற 8 வேலைகளில் அதில் தாழ்த்தப்பட்ட சமுதாயமோ, பின்தங்கிய சமுதாயமோ, சிறுபான்மை சமுதாயமோ யாரும் கிடையாது. மற்ற சமுதாயங்கள் தான் அந்த இடத்தை பிடித்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் அந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் வெள்ளையர்கள், ஓஹோ, இப்போ சமூக நீதிக்கு இது எதிரானது, அனைத்து பிரிவுகளும் வர வேண்டும் என்ற நோக்கத்திலே தான் இந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகு அந்த கணக்கெடுப்பு வைத்துதான் கிட்டத்தட்ட இந்தியாவிலே அப்பொழுது 1900 இந்திய அளவிலே இடஒதுக்கீடு வந்தது 1935. ஆனால் அதற்கு முன்பு தமிழ்நாட்டில் வந்தது பார்த்தீர்கள் என்றால் 1920 அறிவித்து 21 அறிவித்தார்கள். பிறகு 27 தான்
முழுமையாக வந்தது. நீதி கட்சி அப்பொழுது ஆட்சி வந்தது. சுப்ராயன் அவர்கள் தலைமையிலே தான் அப்பொழுது 27 தான் முழுமையாக கிடைத்தது. அதன் பிறகு அதை ரத்து செய்த பிறகுதான் தந்தை பெரியார் அவர்கள் எல்லாம் பல போராட்டங்கள் எல்லாம் செய்து சமூக நீதியை நிலைநாட்டினார்கள். நீண்ட வரலாறு, அதை நான் பேச தேவையில்லை, உங்களுக்கு தெரியும். அது இப்ப என்ன செய்யணும்? கடந்த வரலாறு பேசணும்னா எனக்கு 2 மணி நேரம் ஆகும். வெள்ளக்காரன் ஆரம்பிச்சுட்டு அது பிறகு பெரியார் அவர்கள் காலத்திலே, அதன் பிறகு சுதந்திரத்துக்கு முன்பு, சுதந்திரத்துக்கு பின்பு நம் தமிழ்நாடு வந்த பாதைகள் எல்லாம் 2 மணி நேரம் ஆகும். அவ்வளோ வரலாறு இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? வெள்ளையர்கள் அன்று கணக்கெடுப்பு நடத்தினார்கள், சர்வே செய்தார்கள். அதில் நான் சொன்னேன் 92 பொறுப்புகள், அதாவது 100 வேலைகளில் 92 வேலைகள் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் தான் அது சேர்ந்தது. 120 ஆண்டுகள் பிறகும் அதே நிலைமைத்தான், இன்றும் அதே நிலை. முன்னேறிய சமுதாயத்தை சார்ந்தவர்களுக்கு தான் 120 ஆண்டுகளுக்கு பிறகு, வெள்ளையர்கள் கணக்கெடுக்க பிறகு 120 ஆண்டுகளுக்கு பிறகு, இப்ப நான் ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது கொடுத்தது யாருன்னா தமிழ்நாட்டில் ஓய்வு பெற்ற மூத்த IAS அதிகாரி நம்முடைய அசோக் வர்தன் ஷெட்டி அவர்கள். அதில் எடுத்தது ஆக்ஸ்ஃபேம் என்ற ஒரு நிறுவனத்தின் ஆய்வு. அது ஆக்ஸ்ஃபேம் மட்டும் பல ஆய்வுகள் நடத்தி எடுத்திருக்கிறாங்க. அதுல ஒரு சில இவ்வளவு பெரிய பட்டியல் இருக்கிறது. அதில் நான் ஒரு சில குறிப்புகள் நான் சொல்றேன். நான் அதாவது இது என்னன்னா, சில குறிப்புகள் நாடாளுமன்றத்திலே கேள்வி கேட்டு அந்த கேள்விக்கு அமைச்சர் விடை கொடுத்த பதில் தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்றது. அதாவது IAS, IPS, IFS இந்த வேலைகளில் OBC அப்படின்னா பாத்தீங்கன்னா வெறும் 15 விழுக்காடு தான் இருக்கிறார்கள். ஆனால் இந்திய அளவிலே OBCக்கு இன்னைக்கு 27 விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. ஆனால் வெறும் இன்னைக்கு 15 விழுக்காடு தான். 7 விழுக்காடு தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இன்று இந்திய அளவிலே தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு 15 விழுக்காடு. 3 விழுக்காடு தான் பழங்குடி இனத்தை சார்ந்தவர்கள். இந்தியாவிலே பழங்குடி இனத்தை சார்ந்தவர்களுக்கு 7.5 விழுக்காடு இடஒதுக்கீடு. அப்போ நினைத்து பாருங்கள், 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டில் இன்ற 3 பிரிவும் சேர்ந்து வெறும் 27 விழுக்காடு தான் IAS, IPS அதிகாரிகள் இந்தியாவில் இருக்கின்றார்கள். இது ஒரு பக்கம். அடுத்தது மத்திய அரசுக்கு மூத்த செயலாளர்கள் செக்ரட்டரி டு தி கவர்மெண்ட், அடிஷனல் செக்ரட்டரி, ஜாயிண்ட் செக்ரட்டரி இதெல்லாம் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் அதில் OBC செக்ரட்டரி 0, ஒருத்தர் கூட கிடையாது. SC செக்ரட்டரி 0, ST செக்ரட்டரி 3 பேர். முன்னேறிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் 85 பேர். இந்த ஒரு தகவல், இதில் நீங்கள் எல்லாம் சிந்தித்தீர்கள் என்றால் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு சமூக அநீதி இந்தியாவிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது போன்ற எவ்வளவு தரவுகள் இருக்கிறது. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்கிட்ட கட்டுக்கட்டா இருக்குது. நம்முடைய பேராசிரியர் அன்பரசு கூட எடுத்து வந்தார். எல்லாம் அவருக்கு நேரம் இல்லை இன்னைக்கு. பெரிய பட்டியல் எவ்வளவு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டே போலாம். எவ்வளவு காலமா சொல்லிட்டு இருக்க போறோம். அநியாயம் நடக்குதுன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு என்ன செய்யணும்? அது மட்டும் இல்ல, இந்தியாவிலே ஊடகத்துறை, நியூஸ் பேப்பர், டிவி, பிரஸ்ல அதுல யார் அதிகமா இருக்கிறார்கள் என்றால் 83 விழுக்காடு முன்னேறிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள், அதில் உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள். நான் இந்த மாவட்டத்தில் உள்ள ரிப்போர்ட்டர்லாம் நான் சொல்லல, நான் இந்திய அளவில் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதே போன்று இந்தியாவிலே 40 விழுக்காடு இந்தியாவுடைய செல்வம், சொத்து, பணம் யார்கிட்ட இருக்குன்னா 1 விழுக்காட்டு மக்களிடம். இந்தியாவுடைய 40 விழுக்காடு பொருளாதாரம் யார்கிட்ட இருக்கு?
ஒரே ஒரு விழுக்காடு, அந்த ஒரு விழுக்காடு முழுவதும் முன்னேறிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள். அப்போ நமக்கு எப்படி நமக்கு சமூக நீதி கிடைக்கும்? வசனம் பேசலாம், மேடைக்கு மேடை சமூக நீதி வேண்டும், மாநாடு நடத்தலாம், கருத்தரங்கம் நடத்தலாம். அப்படிதான் நடத்திட்டு வராங்க மற்ற கட்சிகள்லாம். திமுக அப்படிதான் நடத்திட்டு வராங்க, அண்ணா திமுக நடத்திட்டு வராங்க. எனக்கு திமுக இப்போ ஆளுங்கட்சி, அண்ணா திமுக மீதும் எனக்கு ஒரு வருத்தம். இன்னைக்கு வரைக்கும் அதை பத்தி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க. ஏன் என்ன? இப்ப நாங்க கேட்கறது இது அரசியல் மேடை கிடையாது, இது சமூக நீதியை நிலைநாட்ட நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கின்றோம். இது தேர்தலுக்காகவோ அரசியலுக்காகவோ நாங்க கூடலைங்க. சமூக நீதியின் கட்டாயத்தில் நாங்கள் கூடியிருக்கின்றோம். எங்கள் உரிமைகளை எங்களுக்கு வேண்டும், எங்கள் உரிமைகள் வேண்டும், உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நாங்கள் அங்கே கூடியிருக்கின்றோம். வரும் காலம் எப்படி வேணா மாறும். சமூக நீதி நிலைநாட்டுகின்ற அத்துணை பேரும் ஒன்று சேர்ந்தால் போதும். மத்தவங்க கிட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கிறோம், ஐயா நீங்க ஜாதிவாரி கணக்கு நடத்தி கெஞ்சிட்டு இருக்கிற நிலை தள்ளி போயிட்டு நம்ம கையெழுத்து போட்டு நடத்துவோம் என்ற அந்த கையெழுத்து, அந்த அதிகாரம் நமக்கு கிடைத்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டில் சமூக நீதி நிலைநாட்டுவோம். பேச மாட்டோம், வெறும் பேச்செல்லாம் பண்ண தெரியல கிடையாது. எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று தமிழ்நாட்டில் 44 ஆண்டு காலம் இன்று போராடி வருகிறார்கள். எதற்கு? சமூக நீதிக்காக. இந்தியாவிலே சமூக நீதி என்று சொன்னால் ஒரு மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள் தான், யாரும் கிடையாது. மருத்துவர் ஐயா அவர்கள் இன்று இந்தியாவிலே 2 இடஒதுக்கீடுகள், தமிழ்நாட்டிலே 4 இடஒதுக்கீடுகள், மொத்தம் 6 இடஒதுக்கீடுகளை பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 6 இடஒதுக்கீடுகள். நம்முடைய வழக்கறிஞர் சேது மாதவன் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள், டெல்லியிலே அங்கே சென்றால் அங்கே முலாயம் சிங் யாதவ் அவர்கள், லாலு பிரசாத் யாதவ் அவர்கள், சரத் யாதவ் அவர்கள், ராஜேஷ் பைலட் அவர்கள், ராம்விலாஸ் பாஸ்வான் அவர்கள் எல்லாம் எத்தனை போராட்டங்கள் ஐயா அவர்கள் தலைமையில் அங்கு டெல்லியில் எத்தனையோ போராட்டங்கள். எதற்கு? சாதிவாரி கணக்கெடுப்பு இந்தியாவில் நடத்துங்கள். நம்முடைய வன்னியர் சங்கத்தின் தலைவர் பூத்த அருள்மொழி அவர்கள் சொன்னது போன்று 1980 வன்னியர் சங்கத்தை ஐயா அவர்கள் தொடங்கினார். அதில் முதல் தீர்மானம் என்ன? தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துங்கள். முதல் தீர்மானம். 44 ஆண்டுகள் ஆகியும் இன்னும் நடைபெறவில்லையே. யார் யாரைக்கிட்டயோ கேட்டுட்டு இருக்காரு ஐயா. அதற்கு பிறகு வந்த எம்ஜிஆர் அவர்களை கேட்டு எப்படியாவது நடத்துங்க, நடத்தல. ஜானகி அம்மா வந்தாங்க, 3 மாசம் தான் இருந்தாங்க. யார் யார் மூலமா அவங்களை நடத்த சொன்னார், நடத்தல. அதன் பிறகு இங்கே ஆளுநர் ஆட்சி, PC அலெக்சாண்டர் அவர்களை நேரிலே சந்தித்து நீங்க நடத்துங்க, உங்களுக்கு என்ன ஆதரவுனா நாங்க தரோம், அரசியல் ஆதரவு தரோம். அப்ப அரசியல் கட்சி தொடங்கல நாங்க. உடனே அவரும் அதை ஒத்துக்கொண்டார். வெங்கடகிருஷ்ணன் கமிஷன் போட்டாங்க. அதன் பிறகு 89 திமுக ஆட்சி வந்தவுடன் அதில் வெங்கடகிருஷ்ணன் கமிஷன் அது முதல் வாரத்திலே வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. அதற்கு முன்பு நடந்த போராட்டங்கள் எல்லாம் நம்முடைய அருமை நண்பர் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்கள் போன்றவர்கள் எல்லாம் பேசினார்கள். ரயில் மறியல் போராட்டம், சாலை மறியல் போராட்டம், தூக்கு கயிறு போராட்டம், பட்டநாமம் போராட்டம், எதுவுமே எடுபடலைன்னா போராட்டம் வெற்றி பெற்றது. ஆனால் அரசுக்கு சேரல, செய்தி சேரல. அப்புறம் ஒரு வாரம் சாலை மறியல் போராட்டம் நடத்திய பிறகுதான் கலைஞர் அவர்கள் 20 விழுக்காடு MBC என்று அறிவிப்பு வந்தது. ஆனால் அதுவும் போதுமானது கிடையாது. இன்னைக்கு தேவைகள் இருக்கிறது. சாதிவாரி கணக்கெடுப்பு என்றால் சாதிகளுடைய தலையை எண்ணுவது கிடையாது. அது எங்களுக்கு தேவையும் கிடையாது. எங்களுக்கு தேவை என்ன? தமிழ்நாட்டில் 436 சாதிகள் இருக்கிறது. அந்த சாதியில் ஒவ்வொரு சாதியும் என்ன நிலையில் இருக்கிறது, எந்த அடிப்படையில் அவர்களுக்கு இன்று நீங்கள் இடஒதுக்கீடு வழங்குகிறீர்கள்? வெள்ளைக்காரன் கணக்கெடுப்பை நடத்தி வைத்துதான் இன்று வரை நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கிறீர்கள். இந்த இடைக்காலத்தில் எந்த சமுதாயம் வளர்ந்திருக்கிறது, எந்த சமுதாயம் தாழ்ந்து இருக்கிறது, எந்த சமுதாயம் வீழ்ந்து இருக்கிறது? இந்த கணக்கெடுப்பு நடத்தாம எப்படியா நீங்க இடஒதுக்கீடு இன்னும் கொடுத்துட்டு வரீங்க? நீங்க எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? நீங்க அதுதான் நாங்க கேட்கிறோம்.
சாதிவாரி கணக்கெடுப்புனா இது இவ்வளவு சாதி, இவ்வளவு கணக்கு, இவ்வளவு தலை, அதெல்லாம் ஒவ்வொரு சமுதாயம். இப்ப ஒரு உதாரணம், மீனவர் சமுதாயம் தான். தமிழ்நாட்டில் மீனவர் சமுதாயம் எத்தனை பேர் இருக்கிறாங்க, எந்த நிலையில் இருக்கிறாங்க, அந்த சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு வீடு இருக்கிறதா, குடிசையில் இருக்கிறாங்களா, போட் இருக்கிறதா, போட் மெக்கனைஸ்ட் போட்டா அல்ல சாதாரண போட்டா, வலைகள் இருக்கிறதா, அவங்க பிள்ளைங்க படிச்சிருக்கிறாங்களா, பட்டதாரி எத்தனை பேர் இருக்கிறாங்க, எத்தனை நிலம் வச்சிருக்கிறாங்க, இதுதான் கணக்கெடுப்பு. இதுதான் நடத்த சொல்றோம். ஆனா அதை நடத்தினா அவங்க கண்ணோட்டத்தில், அரசுடைய கண்ணோட்டத்தில் என்ன, அவங்க நடத்தினா இந்த சாதியில இவ்வளோ சீட்டு கேட்பாங்க, அவங்களோட எண்ணம் அப்படி போகுது. ஆனா அதற்காக நாங்க நடத்த சொல்லல. சமூக நீதி நிலைநாட்ட வேண்டும் என்றால் சமூகத்தில் தாழ்ந்த சமுதாயம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், அடக்கப்பட்ட சமுதாயம், வஞ்சிக்கப்பட்ட சமுதாயம் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது என்று அதற்கேற்ப வியூகங்களை அரசு அமைக்க வேண்டும். அதில் ஒரு வியூகம் தான் இடஒதுக்கீடு. அப்படிப்பட்ட மீனவர் சமுதாயத்திற்கு நீங்க முழு ஆய்வு நடத்தி அந்த மீனவர் சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தணும். ஒண்ணு, சலுகைகள் கொடுக்கலாம், நலத்திட்டங்கள் கொடுக்கலாம், டார்கெட்டட் அட்டாக், மைக்ரோ லெவல் பிளானிங் சொல்றது. ஒவ்வொரு சமுதாயத்தையும் எவ்வளவு இருக்கு, 436 இருக்கு. ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் என்ன நிலையில் இருக்கின்றார்கள் என்று கண்டறிந்தால் அவர்களுக்கு ஏற்ற திட்டங்களை கொடுக்கலாம். அவங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது அதில் ஒன்று. அதற்கு மேலே எவ்வளவு இருக்கிறது, அதைத்தான் நாங்க கேட்டுட்டு வரோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, திமுக கிட்ட தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு முழு விவரங்கள் வச்சிருக்கிறாங்க. எப்படி பிரசாந்த் கிஷோர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கடந்த சட்டமன்ற தேர்தலில் திமுகவுடைய ஆலோசகர் அவர் நடத்திய ஐபேக் நிறுவனம் இருக்கிறது. அது இந்தியாவிலே ஆங்காங்கே பல மாநிலங்கள், வெஸ்ட் பெங்கால், உத்தரப்பிரதேஷ், அது போன்ற மாநிலங்களில் அவர் ஆலோசனைப்படி யுக்திகளை பயன்படுத்தி தேர்தலை அணுகி அதை வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். அதே போன்றுதான் தமிழ்நாட்டிலே அவரை இவர்கள் தேர்வு செய்தார்கள். அவர் தலைமையிலே தான் தேர்தல் நடந்தது. அந்த ஐபேக் நிறுவனம் தமிழ்நாட்டில் எல்லா கிராமத்திற்கும் போய் இந்த கிராமத்தில், இந்த தெருவில், இந்த வீட்டில் என்ன ஜாதி இருக்கிறாங்க, இந்த ஜாதியில எத்தனை பேர் திமுக, அண்ணா திமுக எந்த கட்சியில் இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு அவங்க புள்ளி விவரம் வச்சிருக்கிறாங்க. அந்த புள்ளி விவரத்தை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ திமுக அவங்க தேர்தலுக்காக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தேர்தலுக்கு யார்கிட்ட எப்படி கொடுத்து பணம் கொடுத்தா எப்படி இல்ல, இந்த கட்சியில எப்படி கொண்டு வரது, எப்படி வாக்குகள் சேகரிக்கிறது, அதுக்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு திமுக நடத்துறாங்க. ஆனா தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக நீங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க. ஏழை மக்கள் முன்னுக்கு வரக்கூடாது, தாழ்ந்த சமுதாயங்கள், அடக்கப்பட்ட சமுதாயங்கள் முன்னுக்கு வரக்கூடாது, அதுக்கு நீங்க நடத்த மாட்டீங்க. ஆனா எங்களை பத்தி, நம்மளை பத்தி பேசுறது இவங்க ஜாதிக்காக ஏதோ ஜாதி அரசியல் செஞ்சிட்டு இருக்காங்க. நாங்க என்னைக்குமே ஜாதி அரசியல் எங்களுக்கு செய்ய மாட்டேன், அவசியமும் கிடையாது. நாங்க செய்யறதெல்லாம் சமூக நீதி அரசியல், சமூக நீதி அரசியல். அதுக்காகத்தான் நாங்க கட்சியே தொடங்கி இருக்கிறோம். சமூக நீதிக்காக, உரிமைகளுக்காக. நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா, சமூக நீதியை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா, உரிமைகளை நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா நாங்க கட்சி தொடங்கி இருக்க மாட்டோம். அவசியம் கிடையாது. கட்சி தொடங்கியது காரணமே சமூக நீதி. சமூக நீதினா என்ன? நான் சொன்னேன்ல என்னுடைய உரையை தொடக்குகின்ற காலத்தில் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஜாதியை வச்சுதான் நீங்க அடக்கி ஒடுக்கி வஞ்சிக்கப்பட்டு அடிமையாக்கி பாகுபாடுகளை, பிரிவினையை உருவாக்கி சூழ்ச்சிகளை செய்து இன்னும் அதை நாங்கள் மீள அதில் விட்டு வெளியில வரல எங்களால. ஆனா இன்னைக்கும் அரசியல் செஞ்சுட்டு இல்ல அப்படி எடுத்துட்டா இப்படி இப்படி கேட்பாங்க, அப்படி கேட்பாங்க. ஏன் நீங்க மட்டும் என்ன பண்றீங்க? தேர்தல் நேரத்தில் யாருக்கு சீட்டு கொடுக்குறீங்க? அந்த தொகுதியில் அந்த ஜாதி யாரோ அவங்களுக்கு தானே சீட்டு கொடுக்குறீங்க. அந்த மாவட்டத்தில் யார் அந்த அதிகமாக சாதி இருக்கிறாங்க அவங்களுக்கு தானே மாவட்ட செயலாளர் கொடுக்குறீங்க.
3 அமைச்சர்கள் இந்த ஜாதிக்கு, 4 அமைச்சர்கள் அந்த ஜாதிக்கு, 2 அமைச்சர்கள் இந்த ஜாதிக்குன்னு ஜாதி பார்த்து அமைச்சர் கொடுக்குறீங்க. அப்ப எல்லாமே நீங்க செய்யறது ஜாதி வச்சுட்டு அரசியல் செய்யறீங்க. ஆனா அந்த ஜாதியை முன்னேற்றுவதற்கு நீங்க கணக்கெடுப்பு நடத்த மாட்டீங்க. இது அநியாயம். எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் 2-3 நாட்களுக்கு முன்பு அங்கே முதலமைச்சர் சந்தித்தார். அந்த ஆலோசனையை நான் தான் சொன்னேன். சென்னையில் நடந்த கருத்தரங்களை சொன்னேன். ஐயா அவர்களே, எங்களுக்காக ஒரு முறை நீங்க முதலமைச்சர் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் மனசு மாறி ஏதோ கொஞ்சம் பண்ணிடுவாரு. ஏன்னா இதுக்கு முன்பு அவங்க அப்பாவை நீங்க பல முறை அழுத்தம் கொடுத்தீங்க, 20 விழுக்காடு கொடுத்தாரு. நீங்க போய் கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொடுப்பாரு. அப்புறம் அந்த அங்க மேடையிலே ஐயா சொன்னார், கலைஞர் அவர்களையும் பார்த்தேன், இப்பொழுது சமூக நீதிக்காக அவருடைய மகனையும் பார்க்க நான் தயார் என்று அந்த மேடையிலே ஐயா பேசினார். பார்த்தேன். பார்த்துட்டு நம்முடைய நண்பர் ஸ்ரீதர் வாண்டையார் அவர்கள் சொன்னதுதான், நீங்க சொன்னதுதான் ஐயா சொன்னார், கருத்து சொன்னார். என்னன்னு சொன்னாரு, ஒவ்வொரு காலகட்டத்திலும் தமிழ்நாட்டில் உள்ள முதலமைச்சர்கள் இன்று நாம் அவர்களை ஞாபகம் வைத்திருக்கின்றோம். அவர் இதை செய்தார், இதை செய்தார் என்று. எம்ஜிஆர் அவர்கள் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு இடஒதுக்கீட்டு 68 விழுக்காடாக உயர்த்தினார். கலைஞர் அவர்கள் 20 விழுக்காடு எம்பிசியை உருவாக்கினார். ஜெயலலிதா அவர்கள், அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, ஜெயலலிதா அந்த அம்மா செஞ்ச ஒரு சாதனை, 93-94 தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு இடஒதுக்கீடை 9வது அட்டவணையில நமக்கு பாதுகாப்பு கொடுத்தது ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். இது என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு சாதனை. இது நிறைய பேருக்கு தெரியல. அதிமுக இதை பத்தி பேசுறது இல்லை. எவ்வளவு முக்கியம் தெரியுமா இது? அன்னைக்கு மட்டும் அந்த அம்மா 9வது அட்டவணையில பாதுகாக்கலனா அடுத்த ஆண்டு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அதை ரத்து பண்ணிருப்பாங்க. தமிழ்நாட்டில் உள்ள 69 விழுக்காடு அடுத்த ஆண்டு ரத்து பண்ணிருப்பாங்க. 9வது அட்டவணையில் அரசியல் சாசன சட்ட திருத்தம், கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் செய்யறது சாதாரண வேலை கிடையாது. நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் நிறைவேறுவது, ஒரு மசோதா நிறைவேறுவது 50 விழுக்காடு வாக்கெடுப்பு இருந்தா போதும், 50% இருந்தா போதும். ஆனால் அரசியல் சாசன சட்ட திருத்தம் கொண்டு, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டு 3/2 பங்கு வாக்குகள் போடணும். 2 சபையிலையும் 3/2, 2/3 மெஜாரிட்டி. அப்ப நினைச்சு பாருங்க, நரசிம்மராவ் பிரதமர், ஜெயலலிதா அம்மையார் கூட்டணியும் கிடையாது. காங்கிரஸ் நினைச்சா மட்டும் இல்ல, எல்லா கட்சிகளும் இந்தியாவில் எல்லா கட்சிகளையும் அது ஆதரவு கொடுக்கணும். அப்படி அழுத்தம் கொடுத்து ஆதரவு கொடுத்து தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் இந்த சட்டம், இந்தியாவில் மற்ற மாநிலத்துக்கு கிடையாது. அதுவும் நினைச்சு பாருங்க, தமிழ்நாட்டினுடைய இடஒதுக்கீடை பாதுகாக்க இந்தியாவில் உள்ள அனைத்து கட்சிகளும் சேர்ந்து நாடாளுமன்றத்திலே அரசியல் சாசன சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். கொண்டு வந்து தமிழ்நாட்டின் இடஒதுக்கீடை பாதுகாக்கிறார்கள் 9வது அட்டவணையில். அது பெரிய சாதனையா நான் பார்க்கிறேன். ஆனா இன்னைக்கு அந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு இன்னைக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது. 2010 உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பை, அது வழக்கு யாரு தொடுத்தார்கள் என்றால் இந்த சமூக நீதிக்கு எதிரானவர்கள், இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள். ஏன்னா இடஒதுக்கீடு 50 விழுக்காடு தான் இருக்க வேண்டும் என 1962 உச்ச நீதிமன்ற தீர்ப்பு, பாலாஜி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா. அந்த தீர்ப்பு, உச்ச நீதிமன்ற தீர்ப்பு என்ன வழங்கினார்கள் என்றால் 50 விழுக்காடுக்கு மேல் இந்தியாவிலே இடஒதுக்கீடு வழங்கக்கூடாது. அதன் பிறகு வந்த அரசுகள் எல்லாம் அதை காட்டி, ஒரு காரணம் தான், அதை காட்டிட்டு 50% சொல்லிட்டாங்க. அதன் பிறகு 91-92 இந்திரா சாணி வழக்குல 13 பெஞ்ச் நீதிபதிகள் உச்ச நீதிமன்றத்தில், அவங்களும் அதே 50% மேல போகக்கூடாது. மண்டல் பரிந்துரை எவ்வளவு சொன்னாரு? 52 விழுக்காடு. இந்தியாவிலே பிற்படுத்தப்பட்ட சமுதாயம் 52 விழுக்காடு இருக்கிறது என்று சொன்னார் மண்டல் கமிஷன் பரிந்துரைகள் சொல்லியது. ஆனா நமக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 27 விழுக்காடு. ஏன் 50 விழுக்காடுக்கு மேல போகக்கூடாது? தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இந்திய அளவிலே 15 விழுக்காடு, பழங்குடி மக்களுக்கு 7.5 விழுக்காடு.
அதனாலதான் 27 விழுக்காடு ஓபிசின்னு இந்தியாவில் இடஒதுக்கீடு. மண்டல் பரிந்துரை 52, நமக்கு கிடைச்சது 27. மொத்தம் இருக்குது 49.5 விழுக்காடு இடஒதுக்கீடு இந்தியாவில் இருக்கு. அதுக்கு மேல போக கூடாது. ஆனா அதுக்கு மேலேயும் கடந்த ஆண்டு போயிருக்கு. எப்படி? இடபிள்யூஎஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லிட்டு மத்திய அரசு அவங்களுக்காக கொண்டு வந்த இடஒதுக்கீடு. அதுல என்ன 10 விழுக்காடு முன்னேறிய சமுதாயத்துள்ள ஏழைகளுக்கு. நீ 10 விழுக்காடு ஏழைகளுக்குன்னு கொடுத்து அதுல தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், சிறுபான்மை மக்கள் யார் வேணா அதுல போட்டியிடலாம் சொன்னீங்கன்னா நீ நியாயமா பண்ணிருக்கிற. எந்த கணக்கெடுப்பு நடத்தல, எந்த தரவுகளும் கிடையாது. ஆனால் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் முன்னேறிய சமுதாயத்துக்கு மட்டும்தான் அது பொருந்தும். அதுவும் ஒரு ஜாதி அடிப்படையில தான் அந்த இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க. பொருளாதார அடிப்படையிலே கிடையாது. நீங்க பொருளாதார அடிப்படையிலே நீங்க சொல்றதே அது ஏமாத்து வேலைன்னு நான் சொல்றேன். பொருளாதார அடிப்படையில் நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா எல்லா சமுதாயம், எல்லா பிரிவும் அதை சேர்த்திருக்கணும் நீங்க. அப்போ ஒரே ஒரு பிரிவு, முன்னேறிய சமுதாய பிரிவு மட்டும், அதுல ஏழைகள் மட்டும், அதுல 10%. இந்தியாவில் முன்னேறிய சமுதாயம் மொத்தமா 7% தான் இருக்கு. அதுல ஏழைகள் 1/2% தான் இருக்கிறாங்க. அந்த 1/2% ஏழைகளுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு அதுல ஒரு நன்மை ஒண்ணு ஏற்பட்டு இருக்கு. என்ன நன்மை? இவ்வளவு காலம் 1962 இருந்து உச்ச நீதிமன்றத்தில் 50 விழுக்காடுக்கு மேல் இடஒதுக்கீடு போகக்கூடாது சொன்ன உச்ச நீதிமன்றம் இப்போ இந்த 10% இடஒதுக்கீடு அது அங்கீகாரம் செய்திருக்கிறது. அது கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச். 50 இருந்து 60% இருக்கு இப்போ. அப்ப உச்ச நீதிமன்றமே 60% சொல்லிட்டீங்களா? அப்போ நாங்க 70, 75 எவ்வளவு நாங்க வச்சுப்போம். அதுல ஒரு வழி. ஆனா பாலு ஒரு டெக்னிக்கலா சொல்றாரு. அது இன்னும் அது வேணாம், அவ்வளோ டெக்னிக்கலா நம்ம பேச வேண்டாம். அதுல அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு பீகார் மாநிலத்தில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்கள், நண்பர் நிதிஷ்குமார் எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர், ஐயாவுக்கு ரொம்ப காலமா தெரியும், தைரியமானவர். ஏன் இவ்வளோ தலைவர்கள் எல்லாம் செய்யறாங்கன்னா, ஐயா அந்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ காலமாக இடஒதுக்கீடுக்காக, நம்ம சமூக நீதிக்காக இந்திய அளவிலே போராடிய தலைவர்கள் ஐயா நிதிஷ்குமார் போன்ற தலைவர்கள் எல்லாம். அதனால்தான் தைரியமா பண்ணிருக்காங்க. ஆனால் எனக்கு எல்லாம் வருத்தம், தமிழ்நாட்டில் தான் முதல்ல நீ அறிவிச்சிருக்கணும். தமிழ்நாட்டில் தான் சமூக நீதியினுடைய தொட்டில். அப்படி எல்லாம் வசனம் பேசிட்டு இருக்கோம். நம்ம தந்தை பெரியாருடைய வாரிசு நாங்கள், சமூக நீதியின் காவலர்கள் நாங்கள் எல்லாம் மேடையில பேசுறாங்க. ஆனா நடைமுறைப்படுத்துவதற்கு மனசு கிடையாது அவங்களுக்கு. உண்மையிலே அவங்களுக்கு மனசு இருந்ததுன்னா நீங்க கொண்டு வந்திருப்பீங்க. இவ்வளவு மாநிலம் சுத்தி இருக்கிற மாநிலம் கொண்டு வர்றாங்களே, அப்பயாவது நீங்க கொண்டு வந்திருக்கலாமே. பீகார்ல அறிவிச்சு எடுத்து முடித்து பிறகு பீகார்ல இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு முன்பாக அங்கே இடஒதுக்கீடு மொத்தம் பாத்தீங்கன்னா பீகார்ல 60 விழுக்காடு தான் இடஒதுக்கீடு இருந்தது. 50 விழுக்காடு பிளஸ் 10% இடபிள்யூஎஸ் கோட்டா 60 தான். இப்போ இந்த கணக்கெடுப்பு நடத்திய பிறகுதான் நாங்க பீகார்ல பாத்தீங்கன்னா 75 விழுக்காடு இடஒதுக்கீடு, கூடுதலாக 15 விழுக்காடு இடஒதுக்கீடு அதிகப்படுத்தியிருக்கிறார்கள் பீகாரில். சட்டமன்றத்தில் சட்டம் கொண்டு வந்து அதை அதிகப்படுத்தி நீதிமன்றத்தில் எந்த தடையும் கிடையாது, தடை குழுக்கள் அதுக்கு. அப்போ இந்த இடஒதுக்கீடு செல்லும். அதே தான் தமிழ்நாட்டிலையும் நாங்க கேட்கிறோம். தமிழ்நாட்டில் இந்நேரம் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இன்னைக்கு 18 விழுக்காடு, பழங்குடி மக்கள் 1 விழுக்காடு. இந்த தமிழ்நாட்டில் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு 22 விழுக்காடு உயர்ந்து இருக்கும். எம்பிசி இன்னைக்கு 20% இருந்து 24% உயர்ந்து இருக்கும். பிசி இன்னைக்கு 30% இருந்து 45% உயர்ந்து இருக்கும். எல்லாத்துக்கும் அடித்தள மக்களுக்கு எல்லாத்துக்கும் உரிமைகள் கிடைச்சிருக்கும். ஏன்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 90-91 விழுக்காடு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்த மக்கள், பிற்படுத்த சமுதாயங்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாம் இருக்கிறோம். இந்த கணக்கெடுப்பு நடத்தினா எந்த நீதிமன்றமும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா நாங்க நடத்த மாட்டோம். எங்களுக்கு மனசு இருக்குது, ஆனா அதிகாரம் இல்லை என்று சொல்வதெல்லாம் அது நீங்க ஏத்துப்பீங்களா? அதெல்லாம்
அப்ப நிதிஷ்குமார் எப்படி எடுத்தாரு? ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தொடங்கிவிட்டார். ஒரிசாவில் நவீன் பட்நாயக் அவர்கள் தொடங்கிவிட்டார். கர்நாடகாவில் சித்தராமையா, அதுக்கு முன்பு இருந்த சித்தராமையா 2015 எடுத்து இப்ப அது வெளியிட போறாங்க. அதெல்லாம் தெலுங்கானாவில் இப்ப ரேவந்த் ரெட்டி அவர்கள் அறிவிக்க போறார். ராகுல் காந்தி, காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்கிறார், நாங்க ஆட்சிக்கு வந்தால், மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் நிச்சயமாக மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதிலே நாங்கள் ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் சொல்லியிருக்கிறார். அது வேற. நீங்களும் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், சென்சஸுக்கும் சர்வேக்கும் வித்தியாசம் இருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்வதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? அவர் சொல்ற அதிகாரம் மாநில அரசுக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்துவதற்கு அதிகாரம் கிடையாது, சென்சஸ் எடுப்பதற்கு அதிகாரம் கிடையாது. 1948 சென்சஸ் ஆக்ட் படி மத்திய அரசு தான் சென்சஸ் எடுக்க முடியும். சென்சஸ் என்றால் மக்கள் தொகை கணக்கெடுப்பு, எவ்வளவு மக்கள் இருக்கின்றார்கள் எல்லாம் இருக்கிறது. ஒவ்வொரு 10 ஆண்டும் எடுக்க வேண்டும். கொரோனானால இப்ப இன்னும் எடுக்கல, இந்த வருஷம் இந்த 21 எடுக்கல. நாங்கள் கேட்பதெல்லாம் சர்வே கேட்கின்றோம். சர்வே என்பது 2008 இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி மாநில அரசு அதிகாரம் இருக்கிறது, மத்திய அரசு எடுக்கலாம், உள்ளாட்சி மன்றம் கூட எடுக்கலாம். சிதம்பரம் நகரமன்ற தலைவர் அவர் நினைச்சாலும் சிதம்பரத்தில் வீடு வீடா கணக்கெடுப்பு நடத்தலாம். இன்னைக்கு அந்த அதிகாரம் அந்த இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட் படி எல்லாத்துக்கும் அதிகாரம் இருக்கு. அப்புறம் நீங்க எப்படி இல்லைன்னு சொல்றீங்க? நீங்க எந்த அடிப்படையிலே இல்லைன்னு சொல்றீங்க? நீங்க தேர்தலுக்கு உங்களுக்கு வருது, அந்த கணக்கெடுப்பு இருக்கு, உங்ககிட்ட வச்சிருக்கீங்க பட்டியல். பிரசாந்த் கிஷோர் கொடுத்த பட்டியல் நீங்க வச்சிருக்கீங்க. அந்த பட்டியல் நான் பார்த்திருக்கிறேன். எந்தெந்த தொகுதியில் எவ்வளவு ஜாதி, முதல் ஜாதி, 2வது ஜாதி, 3வது ஜாதி, 4வது ஜாதி, அது எந்தெந்த தெருவில், எந்தெந்த ஊர்ல, எந்தெந்த கிராமத்தில், எந்தெந்த வீட்டுல எல்லாமே தெளிவா வச்சிருக்கிறாங்க. அது எதுக்கு? 500,000 கொடுக்கிறது. ஆனா எங்க வேலைக்கு வேணும், எங்களுக்கு படிக்கணும், எங்க பிள்ளைங்க படிக்கணும், படிச்ச பிள்ளைங்களுக்கு வேலை வேணும், அது கணக்கெடுக்க சொன்னா அது எங்க கிட்ட அதிகாரம் இல்லைங்க. மனசு இருக்குங்க, அதிகாரம் இல்லைங்க. யார் நம்புவா? அதெல்லாம் அந்த காலம் கிடையாது. அதெல்லாம் வசனம் பேசி பேசி காலத்தை ஓட்டுற காலம். அந்த காலம் வேற. இந்த காலம் பையன் ஒவ்வொருத்தனும் செல்போன் கையில வச்சிருக்கிறான், டக்கு 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 டக்குன்னு அனுப்பிச்சு ஷேர் பண்ணிட்டு இருக்கிறான். அதனால நீங்க நினைச்சபடி ஏதோ மக்கள் நீங்க சொன்னா மக்கள் நம்பிடுவாங்கன்னு இல்ல. அதனாலதான் ஊர் ஊரா போயிட்டு வரோம். நான் ஒவ்வொரு ஊரும் போயிட்டு வரோம், விழிப்புணர்வு ஏற்படுத்துறோம். வாங்க வாங்க வாங்க, தெரிஞ்சுக்க, நீங்க தெரிஞ்சுக்குங்க. விட போறது இல்லை, இதெல்லாம் நிச்சயமா விட போறது கிடையாது. நீங்க அப்படியும் நீங்க செய்யலனா போராட்டங்கள், கடுமையான போராட்டங்கள் செய்ய நாங்க தயங்க மாட்டோம். ஏன்னா இது எங்களுடைய உரிமை போராட்டம். இது தமிழ்நாட்டின் வளர்ச்சி போராட்டம். தமிழ்நாடு எப்படி வளர்ச்சி பெறும்? நீங்க அங்க சிப்காட் கொண்டு வந்து, தொழிற்சாலையை கொண்டு வந்து, பெரிய பெரிய ஐடி காரிடர் கொண்டு வந்தா தமிழ்நாடு முன்னேறிடுமா? அதுல என்ன, ஒரு 100 பேரை நீங்க பெரிய பெரிய கோடீஸ்வரன் ஆக்குவீங்க, அவ்வளவுதான். எங்களுக்கு வேண்டியது கிராமத்தில் உள்ள மக்கள் முன்னேறணும், அவன் படிக்கணும், வேலைக்கு போகணும். அதற்கு கணக்கெடுப்பு நடத்தி அவன் எந்த நிலையில் இருக்கிறான்னு தெரிஞ்சாதான் அவனுக்கு நலத்திட்டங்கள், சலுகைகள், இடஒதுக்கீடுகள் எல்லாம் கொடுக்கலாம். இப்போ சமீபத்தில் ஜம்மு காஷ்மீர்ல 370 பிரிவு எடுத்தாங்க. அது அதுக்கப்புறம் அதை வந்து உச்ச நீதிமன்றத்தில் அது வந்து சரி அப்படின்னு சொல்லி கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் 5 பேர் நீதிபதிகள் பண்ணாங்க. ஆனா 371 ஒன்னு இருக்கு. 370 ஜம்மு காஷ்மீருக்கு மட்டும் பொருந்தும். 371 ஒன்னு இருக்கு. 371 ஏ, பி, சி, டி, இ, எஃப் இருக்கு. இது 371 வந்து ஒவ்வொரு வடகிழக்கு மாநிலங்கள்லாம் இருக்கு. சிக்கிம், அசாம், நாகாலாந்து, மணிப்பூர், இமாச்சல், அருணாச்சல் பிரதேஷ் இதெல்லாம் இருக்கு. அந்த பகுதியில இருக்கு. மிசோரம் எல்லாம் இருக்குதாங்க. அது ஒன்னொன்னுக்கும் 371 ஏ, பி, சி, டி. அது இல்லாம விதர்பா ரீஜன் இருக்கு அங்க மகாராஷ்டிரால. ஆந்திராவில் நக்சலைட் ஏரியாவில் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு கொண்டு வரேன்னா, இது மிக மிக பின்தங்கிய பகுதி. பின்தங்கிய பகுதி, மாவட்டம் கிடையாது, பகுதி, ரீஜன். அதற்கு மத்திய அரசு கூடுதல் நிதி கொடுக்கணும், கூடுதல் சலுகைகள் கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் அதை கொண்டு வந்தது.
இப்ப நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இந்த மாவட்டத்தில் இந்த பகுதியில இந்த சமுதாயங்கள் ஜாதிகள் இருக்கிறது, இந்த ஜாதிகள் எல்லாம் பின்தங்கி இருக்கிறது என்று சொன்னால் அந்த 371 பிரிவின் பயன்படுத்தி அங்கே நல்ல திட்டங்கள் நல்ல முன்னேற்றங்கள் கொண்டு வரலாம். இது எவ்வளவு இருக்கு அந்த ஜாதிவாரி கணக்கெடுப்புல. பீகார்ல 19 குறியீடுகளை எடுத்திருக்கின்றார்கள். சமீபத்தில் நிதிஷ்குமார் எடுத்தது 19 குறியீடுகள். என்ன குறியீடுகள்? எந்த ஜாதி, அவங்க என்ன எண்ணிக்கையில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீடு இருக்கிறதா, வீட்டுல கழிப்பறை இருக்கிறதா, இல்ல குடிசை வீட்டுல தான் இருக்கிறாங்களா, இன்னும் எவ்வளவு நிலம் வச்சிருக்கிறாங்க, இல்ல தினக்கூலிகளா, அவங்க பட்டதாரிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்க, பட்டதாரிகளே இல்லையா, சுற்றுச்சூழல் அவங்களுக்கு எப்படி இருக்கிறது, இது எல்லாம் கணக்கெடுப்பு நடத்துதான். அதுதான் வேணும், அதுதான் அந்த கணக்கெடுப்பு நடத்துறது. இன்னைக்கு சொன்னீங்களே 1000 ரூபாய் நீங்க கொடுக்குறீங்க, மகளிர் உதவித்தொகைன்னு 1000 ரூபாய் கொடுத்தீங்க. அதுக்கு எவ்வளவு பேர் விண்ணப்பம் போட்டாங்க? 1,40,00,000 பேர் விண்ணப்பம் போட்டாங்க. அந்த 1,40,00,000 பேர்ல கிட்டத்தட்ட நீங்க 30 லட்சம் பேர் நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. இல்ல அப்படின்னு எதுக்கு? எந்த அடிப்படையில்? ஏதோ ஒரு கணக்கு வச்சுதானே எல்லாத்துக்கும் கணக்கு எடுக்கிறீங்களே. இந்தியாவில் எவ்வளவு புலிகள் இருக்கிறது கணக்கெடுக்கிறீங்க, குஜராத்தில் எவ்வளவு சிங்கம் இருக்குன்னு கணக்கெடுக்கிறீங்க, வெளிநாட்டு பறவைகள் எவ்வளவு வருது, வேடந்தாங்களுக்கு எவ்வளவு வருது, பள்ளி இந்த புலிக்காடு இந்த பக்கம் எந்த பக்கம் வருது, எல்லாமே கணக்கெடுக்கிறீங்க. ஏன் தெருவில் எத்தனை மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருக்குன்னு சென்னையில கணக்கெடுக்கிறீங்க. மக்கள் முன்னேறுவதற்கு கணக்கெடுப்பதற்கு என்ன தயக்கம் உங்களுக்கு? என்ன தயக்கம்? என்ன தயக்கம்? இவ்வளவு பேர் கேட்கிறோமே. அதான் நம்மளுடைய நண்பர் ஸ்ரீதர் அவருக்கு சொன்னது போன்று தைரியமா முடிவெடுங்க. இன்னைக்கு கலைஞர் இருந்தானா யோசிக்கவே மாட்டார், கையெழுத்து போட்டு கணக்கெடுப்பு முடிச்சிட்டு இருப்பாரு. தைரியமா எடுங்க, யாரும் உங்களுக்கு தப்பு சொல்ல போறதில்லை. உங்களுக்கு நல்லதுதான் அது, உங்களுக்கு நல்லதுதான் அது. உங்க சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஐயோ இப்படி எடுத்தா இப்படி கேட்பாங்க அப்படி கேட்பாங்க, அது வந்துடும். அந்த தைரியம் எடுங்க, சமூக நீதிக்காக எடுங்க. மற்ற மாநிலங்கள் எடுக்கிறாங்களே, எடுங்க. முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை உடனடியாக அறிவிங்கள், உடனடியாக எடுங்க. ஏன்னா இப்ப இன்னும் ஒரு மாசத்துல நோட்டிபிகேஷன் வந்துடும். அதற்கு முன்பு ஒரு நீங்க அறிவிப்புன்னு அறிவிங்க. எங்களுக்கு எடுக்கணும் அறிவிப்பு அறிவிச்சு எலெக்ஷனுக்கு அப்புறம் கூட எடுத்துட்டு போங்க. ஆனா அறிவிப்பாவது வாட்டம் இப்போ. ஏன்னா இதெல்லாம் சமூக நீதி பிரச்சனைகள், சமூக நீதி பிரச்சனைகள். இன்னொன்னு சொல்லிக்கலாம், 69 விழுக்காடு இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு, இன்னும் இருக்கு, கத்தி மேல இருக்குது. அந்த 69 விழுக்காடு மேல கத்தி இருக்கு. வழக்கு போட்டாங்க, 2010 தீர்ப்பு கொடுத்தாங்க. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் நீங்க 69 விழுக்காடு இடஒதுக்கீடு வச்சிருக்கீங்க, உங்களுக்கு 69 விழுக்காடு தாழ்த்தப்பட்ட சமுதாயம் இருக்கிறாங்களா, பழங்குடி மக்கள் இருக்கிறாங்களா, பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கின்றார்களா, மிகவும் பிற்படுத்த மக்கள் இருக்கின்றார்களா, சிறுபான்மை மக்கள் இவ்வளவு பேர் 69 விழுக்காடு மக்கள் இருக்கிறார்களா என்ற கேள்வி எழுப்பினார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள். அந்த தீர்ப்பில் என்ன சொன்னாங்க, இந்த ஆண்டு அதாவது 2010 நாங்க 69 விழுக்காடு இடஒதுக்கீடை நாங்கள் அனுமதிப்போம், ஆனால் அடுத்த ஓராண்டிற்குள்ள எங்களுக்கு சரியான தரவுகள் வர வேண்டும். அன்னைக்கே சொன்னாங்க, எடுங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து தரவுகள் கொடுங்க, அப்புறம் நாங்க 69 விழுக்காடு அது தொடரணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம் சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்தில். அப்ப இருக்கின்ற முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடம் எங்க ஐயா மருத்துவர் ஐயா 27 49 சாதி சமுதாய தலைவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு 1 மணி நேரம் கிளாஸ் எடுத்தார் ஐயா. 1 மணி நேரம். கலைஞரும் நிச்சயமா எனக்கும் ஆசை இருக்குங்க, அது என்ன செய்யலாம்னு சொல்லி அப்போது நீதியரசர் ஜனார்தனம் இருந்தார், அப்போ பேக்வர்ட் கிளாஸ் கமிஷனர். அவரை கூப்பிட்டு வச்சு நீங்க உடனே பண்ணுங்க. அவர் என்ன பண்ணிட்டாரு, அங்க போயிட்டு 1931 சென்சஸ் அதை எடுத்தாரு, 1968 சட்டநாதன் குழு பரிந்துரை அது எடுத்தாரு, அதன் பிறகு 1985 அம்பாசங்கர் குழு பரிந்துரை எடுத்தாரு. அதெல்லாம் எடுத்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி தமிழ்நாட்டில் இவ்வளவு சமுதாயம் இவ்வளவு இருக்கு, 69 விழுக்காடுக்கு மேல இதெல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அது உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க. இதான் நடந்துட்டு இருக்கு. நமக்கு இன்னைக்கு
scientific data. We want scientific data for the development of Tamil Nadu. This is not a caste issue. This is a social justice issue. For that we need scientific data. அதனால மீண்டும் சொல்கின்றேன், தமிழக அரசை உடனடியாக எடுங்கள். எங்களை வீதியில தள்ளாதீங்க. வீதியில தள்ளதுன்னா என்ன அர்த்தம்? போராட்ட வேண்டாம். போராட்டம் இல்லாமலே நீங்க கொடுங்க. நீங்க வார்த்தைக்கு வார்த்தை திமுக சமூக நீதி கட்சி வார்த்தைக்கு வார்த்தை பேசுறீங்களே. நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு தமிழ்நாட்டில் அறிவிக்கலனா திமுக சமூக அநீதி கட்சின்னு பேசுவார்கள் மக்கள். அந்த நிலைக்கு நீங்க போக கூடாது. காரணம், இது தந்தை பெரியார் அவர்கள், அதன் பிறகு அண்ணா அவர்கள், அதன் பிறகு கலைஞர் அவர்கள் எல்லாம் வழி நடத்திய கட்சி அது. உங்களுக்கு அந்த அவப்பெயர் வேண்டாம். உடனடியாக எடுங்கள் 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 என்று நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இந்த சபை சார்பிலே நாங்கள் தமிழக முதலமைச்சரை வலியுறுத்துகின்றோம். இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய தம்பி செல்வ மகேஷ் மட்டுமில்லை, அவர் கூட சேர்ந்து நம்முடைய தேவதாஸ் படையாண்ட அவர்கள், மற்ற எல்லா நிர்வாகிகளும், இந்த மாவட்டத்தை சார்ந்த அத்தனை நிர்வாகிகளும், மூத்த நிர்வாகிகள், எல்லா நிர்வாகிகளும், வழக்கறிஞர் பாலு அவர்கள் உள்ளிட்ட இங்கே இந்த இனிய கருத்தரங்கில் வரைய தந்த அத்துணை தலைவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை, வாழ்த்து, பாராட்டுகளை தெரிவித்து அமர்கின்றேன். வணக்கம்.